ஹலோ கேமர்ஸ், நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க உங்கள் சிமுலேட்டரை பற்றின வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி சிமுலேட்டர் பற்றின வீடியோ தான் நம்ம போட போகிறோம். இதில் பின்னாடி வந்து பேக்கெட்ஸ் இருக்கும் சீட்டில். ஸ்பெசிஃபிக்காக நம்மள்ட்ட நிறையா சிடி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கேம் சிடி மட்டும் நம்ம இதில் பாக்கெட்டில் போட்டு வச்சுக்கிற மாதிரி தான் இந்த பாக்கெட் நான் ரெடி பண்ணேன். மோஸ்ட் ஆஃப் சிமுலேட்டர்ஸில் இந்த பாக்கெட் இருக்காது. நான் அந்த சிடிஸ் வைக்கணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி நம்ம கார் சிமுலேட்டரோட மட்டும் வைக்கிற மாதிரி ரெடி பண்ணேன். அண்டு இது வந்து அட்ஜஸ்டபிள் சீட் தான். நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம பின்னாடியும் ரெக்ளைன் பண்ணிக்கலாம், எவ்வளோ தேவைப்பட்டாலும் அவ்வளோ ரெக்ளைன் பண்ணிக்கிற மாதிரி ரெடி பண்ணேன். அண்டு இது வந்து கீழே வந்து ஒரு ஃப்ளோர், ஒரு பாக்ஸியாக ஒரு ஃப்ளோர் இருக்கும். அந்த ஃப்ளோர் மேலே இந்த ஸ்டேரிங் வைக்கிற பைப்ஸை வந்து நம்ம வந்து வெல்டு வச்சு செட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து சைடில் என்னென்னா கீர் ஷிஃப்டர் வைக்கிறதுக்காக தான் இது சைடில். ப்ளஸ் நம்ம நிறைய பேர் நினச்சிட்டாங்க நம்ம டோட்டலாக அந்த சிமுலேட்டர்லேயே வந்து டிவி வைக்கிற மாதிரி ஸ்டாண்ட் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா வாலில் தான் நம்ம மவுண்ட் பண்ணியிருக்கோம் டிவியை. ஏன்னா இது ஒரே பாக்ஸ்குள்ளே இருக்குன்ற பட்சத்தில் இங்கே பாருங்கள் ஆடும். இப்படி ஆடுறப்போ டிவி நம்ம அங்கே இந்த ஸ்டாண்ட்லேயே சேர்த்தி மாட்டி வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு ஆடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் கேம் சென்டருக்கு வந்து சின்ன பசங்க வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். என்னாச்சுன்னா லாஸ்ட் டைம் நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். நான் விளாட்றேன்டான்னு சொல்லிட்டு இந்த காக்பட்டியே போட்டு ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ நம்ம டிவியோட சேர்த்தி இந்த காக்பெட் இருந்துச்சுன்னா டிவி டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்டு இந்த இடத்துல PS5 வைக்கிறதுக்கு வந்து நான் ஒரு சின்ன சேர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வரைக்கும். அதுக்குன்னு ஒரு சின்ன டேபிள் ரெடி பண்ணணும், அதுக்கான டைம் எனக்கு இல்லாதனால இப்படி ரெடி பண்ணியிருக்கேன். அண்டு கீழே வந்து இங்கே வந்து ஒரு ஸ்லாண்டிங்காக நம்ம பெடல்ஸ் வைக்கிறதுக்கு வந்து ஃபுல்லாக ஃப்ளாட்டாக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக ஸ்லாண்டிங்காக இருக்க மாதிரி செட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் என்னை கூப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு போதுமானதுன்னு நினைக்கிறேன். இல்லை இதில் இன்னும் டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைன்னாலும் எனக்கு கூப்பிடுங்க.